கொரியர்கள் ரொம்ப அன்பானவர்கள் தெரியுது, ரொம்ப பண்பானவர்கள் தெரியுது, ஆனால் கூச்சமானவர்கள். இந்த ஏன்ஷியன் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு டெக்னிக். அது கம்பேர் பண்ணுறாங்க ஜீன்ஸை பண்ணிவிட்டு அவங்க சொல்லிட்டாங்க இது சவுத் ஏஷியாவில் ஜீன்ஸ், இவ வந்து கொரியக்காரி இல்லைன்ட்டாங்க. இப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த மனிதன் வந்திருக்கான் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் போய் பார்த்தோம். விருமாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு. விருமாண்டி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னன்னு இவன் தேவருக்கு பிறந்த பையன், இவன் ஆப்பிரிக்காவுக்கு பிறந்த பையன் சொல்கிறாங்க. பாருங்க என்னங்க, சிந்து சமவெளிக்கு ஒரு $1 million அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆடி போயிட்டேன். வடகொரியாவில் கிம்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அப்போ வடகொரியா தென்கொரியா சேர்ந்து இவங்க ஆண்டாங்க. நான் சொன்னேன் இந்த கதையெல்லாம் அடிக்காதீங்க, ஆண்ட பரம்பரையெல்லாம் கிடையாது. பல்லவர்களில் ஒரு காலகட்டத்தில் பல்லவ இளவரசன் இல்லாத போது கம்போடியாவிலேருந்து கொண்டு வராங்க. அவன் தான் நந்திவர்மன். தாய்லாந்து போகிறீங்க, அங்கே திருப்பம்பாவை அரசவையில் ஓதுறாங்க. அந்த வழக்கு இருக்குது. தொல்லியல் ஆய்வுகள் மாதிரியான ஆய்வுகள் தான் நடத்தப்படணும். இந்த கார்பன் டேட்டிங்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணணும். இப்போ இதில் ஒரு கேள்வி வருதுன்னா, அங்கே ஒரு அந்த இளவரசி அங்கே போகும்போது ஒரு இளவட்ட கல்லை கொண்டு போனதாகவும் அந்த கல் அங்கே வச்சிருக்கிறதாகவும் அப்படின்னு ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன். அந்த கல் ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்குன்னா நம்மளால் நிரூபிக்க முடியும் இன்றைக்கி உள்ள சூழலில். ஆமாம், அதனுடைய இதை வச்சு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்களா எதுவும்? அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் முழுசாக இதுக்குள்ளே போகல. ஏன்னா ஒரு 5 கல் எடுத்துகிட்டு போகிறா. ஓகே, இந்த கல் இளவட்ட கல்லுன்னு பின்னாடி நாங்களாக சொன்னது. அது இளவட்ட கல்லாக இருக்கலாம், இல்லாமல் அவள் சொல்கிறது என்னது அப்படின்னா கடற்சினம் போக்கும் கல் அப்படிங்கிறா. ஓகே, அதை வச்சுருந்தா கடலில் வரும்போது அலைகள்லாம் அடித்து சுனாமி மாதிரி நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறதுக்காக இந்த கல்லை வச்சுருக்கா. ஓகே, நங்கூரம் மாதிரியும் பயன்படுத்திருக்கலாம் இந்த கல்லை. ஆனால் இந்த கல் கொரியாவை சேர்ந்தது இல்லைங்கிறது அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கல் இந்தியாவிலேருந்து வந்ததுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம தமிழகத்திலிருந்து சென்றது அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். ஓகே, இப்போ கொரிய ஆய்வாளர்கள் அதற்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ இதுதான் சரியான சமயம். நாங்கள் இப்போ என்ன எங்களுடைய அடுத்த கட்ட இதெல்லாம் இப்போ அயலகத்துக்குன்னு ஒரு அமைச்சே உருவாயிருச்சு, அயலக தமிழர்களுக்குன்னு. அப்போ இந்த அயலக தமிழர்களுக்கான இந்த அமைச்சின் மூலமாக நம்ம கொரிய ஆய்வாளர்களை இணைத்து கொண்டு என்னென்ன வகையில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று இந்த கல் தமிழகத்திலேருந்து வந்ததான்னு பார்க்கலாம். 2 அந்த கிம்ஹே மியூசியத்தில் இருக்கக்கூடிய அந்த அயன் ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதையும் தமிழகத்தில் உள்ள அயன் ஆர்டிஃபேக்ட்ஸையும் கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஏன்னா அந்த உருக்கு அப்படிங்கிறது இவன் டெக்னிக். அது அந்த உருக்கு டெக்னிக் இங்கேருந்து அவன் கொண்டு போயிருக்கான், அதை அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்ணணும். அங்கே அந்த டெக்னிக் கிடையாது, அந்த டெக்னிக் அந்த காலத்தில் கிடையாது. ஓகே, அப்போ இதை கம்பேர் பண்ணணும், 2 ஒரே மாதிரி தானே வந்திருக்குன்னு. அது இல்லாமல் இந்த சூதுபோளம், அதற்கப்புறம் நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி மணிகள் கிடச்சிருக்கு. அந்த மணிகளெல்லாம் நம்ம இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னா, சோல் பல்கலைக்கழகத்திலிருந்து 2 ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஏன்ஷியன் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு டெக்னிக். அது அப்போ இந்த அவளுடைய டோம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவங்க எடுத்துகிட்டு இந்த அம்மாவனுடைய உடம்புலேருந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. அதை எடுத்து அந்த ஏன்ஷியன் டிஎன்ஏவை பார்த்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க ஜீன்ஸை பண்ணிவிட்டு அவங்க சொல்லிட்டாங்க இது சவுத் ஏஷியாவில் ஜீன்ஸ், இவ கொரியக்காரி இல்லைன்ட்டாங்க. ஓ, பேப்பர் சப்மிட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. எங்கேருந்து எடுத்தாங்க அந்த டிஷ்யூ? அவங்க அந்த சமாதியிலேருந்தா? அல்ல, அங்கே அவளுடைய டோம் இருக்கு இல்லையா, அங்கே அந்த டோமில் போய் அவங்களுடைய ஆய்வுக்கு எடுக்க முடியும் தானே. அங்கேருந்து எடுத்துட்டு அந்த ஆய்வாளர் இது இவ கொரியா கிடையாது, இவ மங்கோலியாவும் கிடையாது, இவ தென்னாசியாவிலேருந்து வந்தாங்கிற அளவுக்கு தான் முடியும். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆசை அப்படின்னா நான் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் ஏன்ஷியன் டிஎன்ஏ லேப் இருக்குது. நாங்கள் ப்ரொஃபஸர் குமரேசன், ப்ரொஃபஸர் பிச்சப்பன் தான் பேசிட்டேன். ஓகே, ப்ரொஃபஸர் பிச்சப்பன் நிறைய ஆய்வு பண்ணியிருக்காரு இதில். அவர் சொன்னார் பண்ணலாம் கண்ணன், நம்ம எப்படின்னா ஏற்கனவே ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அதாவது கொரியன் ஜீனோமிக்ஸ் அது ஒரு தனி டேட்டா பேஸ் இருக்குது, தமிழகத்தினுடைய டேட்டா பேஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம போய் கொஞ்சம் டேட்டா மைனிங் பண்ணணும், தேடி ஏதாவது மேட்சிங் இருக்கா இவங்க 2 பேருக்கும் அப்படின்னு. இப்போ உதாரணமாக இப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த மனிதன் வந்திருக்கான் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் போய் பார்த்தோம். விருமாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமாம், விருமாண்டி தெரியும், பக்கத்தில் ஆண்டிப்பட்டத்தில். அப்போ அவர் ஊருக்கு போய் நாங்கள் பார்த்தோம் அவரை. அது நிரூபிக்கப்பட்டுடுச்சு. ஆமாம் 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 ஆமாம், ஆப்பிரிக்கன் ஜீன்ஸ் நம்ம. ஆமாம், M113. அது அது ஒரு அவர் தான் பிச்சப்பன் சாரா?
அவர் பிச்சப்பன் சாரோட ரிசர்ச் அது. ப்ரொஃபஸர் ரைஹோட சேர்ந்து பண்ண ரிசர்ச் அது. நல்ல ஞாபகம் இருக்கு. ஸ்பென்சர் அவங்கெல்லாம் சேர்ந்து. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆய்வு வந்து நம்ம பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு உள்ள புரிதல் என்னென்னா, கொரியன்ஸ் மங்கோலியன்ஸ் அவங்க வேறு மாதிரி, வேறு ஜீன்ஸு, அது வேறு ஜீன் பூல், நம்ம வேறு ஜீன் பூல் அப்படின்னா. ஆனால் இந்த கலாச்சார தொடர்பு இவ்வளோ டீப்பாக இருக்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, வி டிமாண்ட் ஆக்சுவலி தேர் மஸ்ட் பி அ கனெக்ஷன். இசட் ஸோ. ஏன்னா அது ஒரே ஒரு ரிசர்ச் மட்டும் இப்போ காமிச்சிருக்கு, அந்த பொண்ணு வந்து இங்கேருந்து வந்தான்னு காமிச்சிருக்கேன். ஓகே, அப்போ ஒய் டோன்ட் வி கண்டினியூ தேட்? நிச்சயமாக. ஓகே, அப்போ நமக்கு ஆய்வாளர்கள் தேவை. இதிலெல்லாம் ஆர்வமுள்ள ஆய்வாளர்கள் வந்து சேர்ந்தாங்கன்னா, இங்கே நமக்கு இப்போ இந்த டெக்னாலஜி வந்தாச்சு. இப்போ ப்ரொஃபஸர் பிச்சப்பன் லேபு, ப்ரொஃபஸர் குமரேசன் லேபில் உட்காந்து பண்ணலாம் நம்ம. இப்போ அப்போ நம்ம வந்து இதில் இறங்கி நம்ம பண்ணினோன்னா உண்மையிலேயே வந்து ஜெனட்டிக் தொடர்பு இருக்கா? அட்லீஸ்ட் கிம் கிளானுக்கு இருக்கா? ஏன்னா அவன் சொல்கிறான், அவன் ஸ்கின் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். நான் ஒரு இதில் ஃபோட்டோ போட்டிருப்பேன். நானும் இன்னொரு கிம் ஒரு ஐவர் என்னுடைய லெக்சர் கேட்க வந்தார். ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பேன். என்னையோட கருப்பாக இருப்பார் அவர். ஆனால் கொரியன். ஆனால் கொரியன். அப்போ வந்து நிச்சயமாக அவங்களுக்கு கலப்பு இருக்குது, அதில் சந்தேகமே இல்லை. ஓகே, அப்போ அவங்களுடைய ஜீனோமிக்ஸ் நம்மளும் பார்த்தோம்னா அந்த நிச்சயமாக தொடர்பை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து ஆர்வம் காட்டுது? ஏதாவது அரசாங்கத்திட்ட நீங்கள் வந்து முறையிட்டிருக்கீங்களா? தொடர்புகளை ஏற்படுத்திருக்கீங்களா தமிழக அரசோட, தொல்பொருட்துறையோட? 20 வருஷம் ஆச்சு. இப்போ நான் இதை ஆரம்பித்தது 2006 ஆரம்பிக்கிறேன். ஆமாம், 20 வருஷம் ஆச்சு. ஸோ ஆமாம், 20 வருஷம் ஆச்சு. நான் சொல்கிறேன், இதில் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இப்போ கூட அவங்க ஒரு பேம்ஃப்லெட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து கொரியாவை கனெக்டே பண்ணல அவங்க. சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணணுங்க, இது இந்த ஆய்வுக்கு நீங்கள். ஆனால் இனிஷியலாக ஒரு 2015 நான் இதை பற்றி சொன்னோன்னா, முதல் முறையாக தமிழ் வளர்ச்சித்துறையும் சென்னை பல்கலைக்கழகமும் இணைந்து ஒரு கருத்தரங்கு பண்ணாங்க. அதில் நான் பேசினேன். பயங்கர வரவேற்பு இருந்தது. அது பசும்பொன் தான் அப்போ அதனுடைய இதாக இருந்தார். மதுரையில் வந்து அந்த உலக தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். அவர் வந்து இதுக்கு நமக்கு இந்த அம்மாவுக்கு இங்கே ஒரு செலவு ஒன்று வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியல் எந்தூசியாசம் இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே மடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இவர்கிட்ட திருமிகு அருள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு வரேன். ஔவை அருள்கிட்ட வந்து நீங்கள் வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எடுத்து நீங்கள் பண்ணணும். ஏன்னா அவர் என்னை கொரிய கண்ணன் தான் சொல்லுவார் அவர். ஓகே, தெரியும் அவருக்கு இவ்வளோ ஆய்வு போயிருக்குன்ட்டு. தமிழக அரசு அதை இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு வரேன். இப்போ வந்து இந்த அயலக இதுக்குன்னு ஒரு அமைச்சு வந்துட்டதுனால இப்போ அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ணிருக்கேன், 2 ஆய்வாளர்கள் எனக்கு அங்கே கிடச்சிருக்காங்க. தமிழ் பொண்கள் கொரியாவில் பண்ணக்கூடியவங்க. அதில் ஒரு பொண்ணு இப்போ நேற்று தான் அது பேசும்போது சொல்லிச்சு வந்து, இந்த மாதிரி சார் இங்கே ஆய்வாளர்கள் வந்து தமிழக அரசோடு இணைந்து செய்யணும்னு ஆசைப்பட்றாங்கண்ணே. ஆஹா, சரியான காலம். ஓகே, முதல்ல நான் ஆல்ரெடி பேசிட்டேன் இவங்கள்ட்ட. நீங்கள் பேசுங்க, பேசிட்டு அங்கேருந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புங்க. அனுப்பிச்சா தமிழக அரசு நிச்சயமாக பாருங்கள், என்னங்க சிந்து சமவெளிக்கு ஒரு $1 million வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆடி போயிட்டேன். சாதாரணமாக $1 million ஒரு தமிழக அரசு வந்து கொடுக்குது அப்படின்னா அப்போ எவ்வளோ ஆர்வம் இருந்தால் இதை செய்வாங்க. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். மிகப்பெரிய ஆச்சரிய காலத்துக்கு பிறகு பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்து இப்போ அது வந்து நடந்திருக்கு. ஆமாம், அப்போங்கிற பொழுது இதே போல் இவங்க வந்து இதுக்கு ஒரு பண்ணணும். கொரிய எனக்கு இன்னொரு கேள்வி வருது. எப்போவுமே நம்ம இது வந்து உணர்ச்சி பூர்வமாகவே பார்த்துட்ருக்கோமோ வரலாறுங்கிறதையும்? நான் தான் பெரிய ஆள், ராஜராஜ சோழன்டா, நான் அந்த பரம்பரை, இந்த பரம்பரை, எங்கள் பரம்பரை, இது அந்த மாதிரி பார்க்குறது வந்து எந்த அளவுக்கு சரி? இதில் என்ன பெரிய பிழை என்னென்னா வந்து தமிழக மக்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து அறிவுபூர்வமாக இவங்களை யோசிக்கவே விடலை. நம்ம தான் பண்ணியிருக்கிறது. இவங்க திரும்ப திரும்ப இவங்களை மூளைச்சலவை பண்ணி அண்ட பரம்பரைன்னு சொல்கிறது, அது பண்ணுறது. இப்போயும் கூட என்னுடைய தொடர்பு இருக்கக்கூடிய சில வார்த்தையெல்லாம் அடிபட்டுச்சு. ஆமாம், என்னுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து அவளுக்கு ஒரு நினைவாலயம் அமைக்கணுங்கிற வந்து கொரிய பேரரசின்னாங்க. நாங்கள் சொன்னேன், எங்கேயா பேரரசி ஆனா சும்மா வணிக கூட்டமைப்பு பண்ண அவ்வளோதான். அது ஒரு அரசு கூட கிடையாது. ஆமாம், 3 இதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன இவ்வளோண்டு ஒரு கிம்பியங்கிறது வந்து ஒரு சின்ன வட்டம், சிவகங்கை வட்டம் மாதிரி ஒரு சின்ன வட்டம். அது அவ்வளோ பெருசு கூட வராது. ஓகே, அப்போ அவ்வளோ பேர் அடிச்சு விரட்டிடுறாங்க அடிக்கடி. அது வேற இருக்கு, அது நடந்துக்கிட்டே இருக்கேன். அவள் ஓடி அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஜப்பானுக்கு போயிட்டு வர மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்கேன். அப்போ இவளை பேரரசுலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, வடகொரியாவில் கிம்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அப்போ வடகொரியா தென்கொரியா சேர்ந்து இவங்க ஆண்டாங்க. நான் சொன்னேன், இந்த கதையெல்லாம் அடிக்காதீங்க, ஆண்ட பரம்பரையெல்லாம் கிடையாது. இவன் வணிகத்துக்கு போனால் வணிக கூட்டமைப்பு போனால் அதுவே பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயம் அது. ஓகே, நம்ம அந்த மட்டுக்கு நிறுத்திப்போம். பைலேட்ரல்ங்கிற பொழுது நம்ம அப்படி சொன்னால் தான் சரிப்பட்டு வரும். ஏன்னு கேளுங்க, இதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. இவங்க இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே
கொரியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது ஹிஸ்ட்ரியில். சீன ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் என்ன பண்ணுறான், கொரியாவையும் சேர்த்து போட்டான். இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் சீனா, ஏன்ஷியன்ட் சீனான்னு. இவன் சொல்கிறான் கொக்குரியோன்னு சொன்னேன் பாருங்க, கொக்குரியோ அரசு சீனாவையும் சேர்த்து இருக்குன்னு இவன் சொல்கிறான். ஏற்கனவே நீங்கள் முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற தமிழால் போய் இவன் வந்து ஆண்ட பரம்பரை நாங்கள் தான் ஆண்டோன்னு சொன்னோன்னா இருக்கிற உறவும் போயிடும் அது. ஓகே, ஸோ ஐ எம் வார்னிங் தீஸ் பீப்புள். ஸோ இப்படிலாம் பேசாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. ஓகே, உணர்ச்சி வசப்படாமல் ஆய்வுபூர்வமாக தொடர்பு இருக்கிறது தெரியுது. அழகாக நம்ம வந்து கலாச்சார ரூபமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் இதெல்லாம் எங்கள் கொரியனுடைய கலாச்சார பண்புகள். அதில் பார்த்தீங்கன்னா யாழ் வாசிக்கிறது, இதே யாழ் அங்கே இருக்கு. ஓகே ஓகே, அதை வந்து அந்த காயாலேருந்து காயா கும் அப்படிங்கிறான். காயா கும்னா அந்த காயாலேருந்து தான் வருது, வேற எங்கேயும் கிடையாது. அப்போ இவன் பயன்படுத்திய யாழ் அவனும் பயன்படுத்துகிறான். ஓகே, இவன் உடுப்பு அதே இருக்கு, கோடங்கி இருக்கு, ஓகே, பறை இருக்கு, அவ்வளவு நீ பண்ணுறக்கூடிய முரசு இருக்கு, அத்தனையும் அங்கே இருக்கு. உண்மையினுடைய தமிழனுடைய சுவடுகள் பார்க்கணுன்னா நீங்கள் தென்னாசியாவுக்கு வரணுங்க. நான் இப்போ சொல்கிற ஆய்வுக்கு இன்னொரு பெரிய பலம் என்னென்னா, தமிழ் சுவடுகள் பர்மாவில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, தாய்லாந்தில் இருக்குது, கம்போடியாவில் இருக்குது, வியட்நாமில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நாங்கள் சீனாவில் இருக்குது. சீனாவுக்கு அடுத்து கொரியா, ஜப்பான். எங்கே போயிடுங்க, நிச்சயமாக இந்த சுவடு அங்கே அது வரைக்கும் தான் போதுன்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் யாரும் தூரக்கிழக்கில் சொன்னதில்லை. நான் தான் முதல் முறையாக சொல்கிறேன், தூரக்கிழக்கில் தமிழ் சுவடு இருக்குது. இயற்கையாகவே அப்படி தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு தஞ்சாவூரில் இருக்காங்கன்னா அவங்க வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சி போவாங்க, திருவாரூர் போவாங்க, அந்த பக்கம் புதுக்கோட்டை போவாங்க, இந்த பக்கம் கும்பகோணம் இல்லை சிதம்பரம் வரைக்கும் அதிகபட்சம் வருவாங்க ஆரம்ப கட்டத்தில். அப்புறம் தான் தாண்டி சென்னைக்கு வருவாங்க, அப்புறம் வட இந்தியாவுக்கு போவாங்க, அமெரிக்கா வரைக்கும். ஸோ இது பரவல் வந்து அப்படி தான் நடந்திருக்க முடியும் இல்லைங்க, ஆப்வியஸ். இப்போ வந்து நீங்கள் நம்ம வைகுந்த பெருமாள் கோயில் இருக்கு, வைகுந்த பெருமாள் கோயில் போனீங்கன்னா பல்லவர்களுடைய சரித்திரம் பூரா புடைப்பு சிற்பங்களாக இருக்கும், ரொம்ப அழகாக. அதில் சில புடைப்பு சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா சைனீஸ் முகம் இருக்கும். நம்ம பையன் இல்லைவா, இவன் யார்டா அப்படின்னு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை தோண்டி பார்த்தீங்கன்னா பல்லவர்களில் ஒரு காலகட்டத்தில் பல்லவ இளவரசன் இல்லாத போது கம்போடியாவிலேருந்து கொண்டு வராங்க. அவன் தான் நந்திவர்மன். இந்த நந்திவர்மன்கிறவன் வந்து ஒரு கம்போடியன். அது அதில் பதிவாகிருக்கு. அந்த முகத்தை பார்த்தாலே அழகாக இருக்கும். அந்த பரம்பரையில் நந்திவர்மன் வரான் கம்போடியாவிலேருந்து. ஒரு கம்போடியாவிலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து தமிழ் அரசனை ஆக்கணும்னா ஏற்கனவே உறவு இருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லை, பல்லவ கிரந்தம்னு இவன் கண்டுபிடிச்சதே வந்து பல்லவர்கள் அந்த கிரந்தம்ங்கிற எழுத்து முறையை கொண்டு வந்தது இந்த கெமீர் பாஷையை பேசுறதை புரிஞ்சுக்கிறதுக்காக. கெமீர் பாஷைன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுடைய கம்போடிய மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழிக்கு எழுத்து கிடையாது, இவன் எழுத்து கொடுக்குறான் சார். ஸோ பல்லவர்கள் வந்து கம்போடியாவிலேருந்து வந்தவங்களா? ஒரு 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 இருக்கு, எனக்கு கலப்பு இருக்கு. அங்கேருந்து வந்தவங்க சொல்ல முடியாது. சோழர்களோட வந்து தெலுங்கர்கள் கலந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி வந்து இவன் வந்து ஒரு யாதும் ஊரேங்கிறது வந்து சும்மா சொல்லலை சார். யாவரும் கேளுங்கிறது அது உண்மைதான். இவன் அப்படி தான் இருந்திருக்கான். இல்லாட்ட கம்போடியாவிலேருந்து நந்திவர்மனை கொண்டு வந்து இங்கே அவனுக்கு நந்திவர்மன் பேர் ஒன்று வச்சு, அவன் ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரியல, அவனை இங்கே கொண்டு வந்து அரசாட்சி பண்ண வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிறது இரண்டாம் நந்திவர்மனா? இல்லை, ரெண்டாம் நந்திவர்மன். ஆமாம், நந்திக்கலமகம் நந்திவர்மன் இல்லை, இது பின்னாடி கரெக்ட். ஸோ அப்போ வந்து இவனுக்கு அவ்வளவு. அதே போல் நீங்கள் வந்து தாய்லாந்து போகிறீங்க, அங்கே திருவம்பாவை அரசவையில் ஓதுறாங்க, அந்த வழக்கு இருக்குது, இப்போவும் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், வந்து இந்தோனேஷியா ஒரு முஸ்லீம் நாடு, ஆனால் அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பூரா ராமாயணம் மகாபாரதம் தான். இப்போ இன்றைக்கும் ராமாயணம் வந்து நீங்கள் போனீங்கன்னா அங்கே தோல்பாவை கூத்து பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் முஸ்லீம்னா சொன்னால் இது எங்களுடைய ஹெரிட்டேஜுங்கிறான், இது என்னுடைய பாரம்பரியம், இதை எப்படி நாங்கள் விட முடியுங்கிறான். அதே போல் பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷிய பேர்கள் எல்லாம் சமஸ்கிருத பேராக இருக்கும். சுகார்த்தோமா, சுனா நல்ல சுகார்த்தம், ஓகே, சுகார்னோ, ஓகே, இந்திராணி, பேரெல்லாம் அப்படி தான் இருக்கும். இப்போ நான் அதே போல் தாய்லாந்தில் நான் அந்த ஆய்வு போகும்போது ஒரு ஆய்வாளர், அவர் பேர் என்னென்ன சுபுண்டிட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சுபுண்டிட், எனக்கு சும்மா அப்படி நோண்டுறது அவங்கள்ட்ட, எப்படி இந்த பேரை வச்சாங்க அவங்க அம்மா அப்படின்னா. இல்லை எங்கள் அம்மா இது சம்ஸ்கிருத பேருன்னு சொன்னாங்கண்ணா. வாங்க அதுக்கு தான் நான் வரேன். சம்ஸ்கிருத பேர்னா என்னென்னா நல்ல புலவன் அப்படின்னாங்க, குட் ஸ்காலர், நல்ல புலவன். ஓகே, சூனா நல்லதுன்னு தெரியும், அது உண்டு. சுபுந்திட்டில் அது தெரியுது. அந்த புண்டிட்டுங்கிறது ஒட்ட மாட்டேங்குது. பிரீடா அப்படின்னு பிரித்து பார்த்தா சுப பண்டிட்.
அவள் பேர் சுப பண்டிட், அது சுருங்கி போய் சுபண்டிட்னு ஆயிடுது அது. அப்போ சுபண்டி அப்படின்னு அப்போ சாதாரணமாக அவங்க பேசுகிறபொழுது அப்படித்தாங்க. நீங்கள் வந்து கம்போடியா போனீங்கன்னா நான் போய் அவங்களுக்கு சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுதுனாட்டே, இது எங்கள் ஹிஸ்ட்ரி தான்டா, அது உனக்கு தெரியல, நீ விட்டுட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அங்கோர் வாட்டுங்கிறது வந்து இந்த 4 யுகங்கள் இருக்குது பாருங்கள், அந்த யுகத்தினுடைய இதை அளவு வச்சு அவன் 4 மதிர்ச்சுவர் கட்டியிருக்கான். அது ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம். அது திருப்பார்கடல் எப்படி இருக்கோ அதே அமைப்பில் அவன் கட்டியிருக்கான். விஷ்ணுவோடைய இது இருக்குல்ல சார் அங்கே? நிச்சயம் நிச்சயம். அது வந்து விஷ்ணு கோயில், அது அதில் சந்தேகமே இல்லை. இப்போ புத்தர் கோயிலாக இருக்குது. புத்தர் கோயிலாக இருக்குது. முன்ன வந்து ஒரிஜினலாக வந்து விஷ்ணு கோயில். அந்த மன்னன் பேர் சூரிய. ஆமாம், நிறைய வரும். வர்மான்னு வரும். சூரியவர்மன் இருக்காங்க நிறைய. அதான் பல்லவ, இங்கே வர்மா, மகேந்திரவர்மன்லாம் வர்றது அதே போல் அந்த கனெக்ஷன் தான் அது. ஸோ அதில் அவங்களுடைய கம்ப்ளீட் ராஜவம்சம் முழுவதும் வந்து. சரி சார், இப்போ இன்னொரு கேள்வி வழக்கமாக தோன்றது தான் என்னன்னா, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு எக்ஸைட் ஆகுறோம், இதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன எதுக்காக இதை வந்து அவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போகணும்? கரெக்ட், முக்கியமான பாயிண்ட். நான் இந்த ஆய்வு பண்ணதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, கொரியர்கள் ரொம்ப அன்பானவர்கள் தெரியுது, ரொம்ப பண்பானவர்கள் தெரியுது, ஆனால் கூச்சமானவர்கள். நீங்கள் அவங்கள்ட்ட போய் டைரெக்டாக வந்து உனக்கு எனக்கும் நீ மாமா மச்சன்னா ஒத்துக்க மாட்டான். ஏன்னா ரொம்ப கூச்ச சுபாவம் வந்து ரொம்ப மிச்ச இன்டர்நேஷ்னலைசேஷனுங்கிறது இல்லை. இப்போ நமக்கு வந்து போகிறவரெல்லாம் இந்தியாவில் வந்துட்டு போயிருக்கான். அதனால் நமக்கு கனிஷ்கர்லேருந்து எல்லா பேரும் எல்லா இனமும் இங்கே கலந்து போச்சு. அதனால் நமக்கு வந்து யாது முறை யாவரும் கேளுன்னு சொல்லிட்டோம். இவன் அப்படி தான் இருக்கான். இவனுக்கு வேத்தாளுங்கிற இதே கிடையாது. உண்மையில் வந்து என்னுடைய நண்பர் ஜப்பான்லேருந்து இந்தியா போகணும், யோகா கற்றுக்கணுன்னார். நான் சொன்னேன், யோஷிசான் நீங்கள் போங்க, நீங்கள் அங்கே போகும்பொழுது நீங்கள் ஜப்பானீஸ் சொல்லாதீங்க, நீங்கள் யோகா கற்றுக்கிற போது நான் நேபாளிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா சார் நம்மளு. அவ்வளோதான் முகத்தை பார்த்தாலே ஒத்துக்க வேண்டியதுதான். இது ஒரு ஜெர்மன்காரை வந்து மதுரையில் வந்து புடவை வித்துட்டு இருந்தா சார். நான் சொன்னேன், நீ எப்படி இந்தூரில் வந்து புடவை வைக்கிறேன்னா, நான் காஷ்மீர் இருக்கிறேன். ஸோ எனிபடி குட் பி அன் இண்டியன்க. அது இந்த மண்ணோட முறை யாரும் தான், இந்த மண்ணோட அம்சமே அப்படித்தான் இருக்கு. யாரு வேணாலும் இங்க இருக்கலாம், வரலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அப்படித்தானே இருக்கு. கிரேக்கத்தினுடைய தொடர்புகள் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது இல்லை? ஆமா. இப்போ விரும்மாண்டி இருக்காரு. விரும்மாண்டி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னன்னு, இவன் தேவருக்கு பிறந்த பையன், இவன் ஆப்பிரிக்காவுக்கு பிறந்த பையன்னு சொல்றாங்க. அதுதான் வரும். இப்போ நீங்க கொரிய இளவரசியை கூட எந்த ஜாதின்னு நாளைக்கு கொண்டாட ஆரம்பிப்பார். ராஜராஜ சோழனை பார்த்தீங்கன்னா 7-8 ஜாதிகள் வந்து போஸ்ட் வைப்பாங்க. சதய விழா அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதி ரீதியிலேருந்தும் போஸ்ட் வைப்பாங்க. அதுவா முக்கியம் இங்கே தெரியல. அந்த கேள்வி இருக்கு எப்பவுமே. ஆமாம், இது வந்து ப்ரொஃபஸர் பிச்சப்பனுடைய ஆய்வில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி இது கிடையாதுங்க, இந்த பிரச்சனையே கிடையாது. 2000 வருஷத்துக்கு பிறகு தான் ஜாதிகள் உருவாகுது. அது எப்படி உருவாகுது அப்படின்னா வந்து நில உடைமையினால் தான், ஃபியூடல் சிஸ்டம். இப்போ நில உடைமையில் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நிலங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி எப்படி கிடையாது. இவன் பாட்டுக்கு யாரும் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நில உடைமைகள் மக்கள் தொகை பெருக பெருக வந்து அந்த நிலத்து சொத்து, அந்த சொத்தை பிரித்து வச்சுக்கிறது, சொத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணுறான். நீங்கள் கொரியாவில் இருக்கிற போது தான் எனக்கு இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. எப்படின்னா, அவன்கிட்ட உங்கள் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா எப்படி அவன் பொண்ணு மாதிரி இல்லைங்கிறான் அவன். கொரியாவில் எங்களுக்கு 7 தலைமுறை இடைவெளி இருந்தால் தான் நாங்கள் பண்ணுவோங்கிறான். அப்போ வந்து இந்த இந்தியா விட்டு வெளியே எங்கே போனாலும் இந்த உறவு முறைங்கிறது நம்முடைய நீங்கள் அந்த இளவரசி நாட்டு இளவரசின்னு பேசும்போது அந்த காலகட்டத்தில் இங்கே அந்த அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற முறை இல்லை, கிடையாது. கரெக்ட். அதற்கு பின்னாடி தான் வந்து அந்த முறைகள் வருது. அப்போ அந்த முறைகள் வரும்பொழுது தான் இறுக்கமாகுது. அதாவது வந்து அகமன உறவுன்னு சொல்லுவாங்க இது. அப்போ வந்து அக்கா பண்ண பண்ணுறது, அத்தை பண்ண பண்ணிக்கிறது, சித்தப்பா பண்ண பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த உறவுகள் வரும்பொழுது அந்த உறவை தக்க வைக்குவதற்கும் அந்த சொத்தை தக்க வைக்கிறதுக்கும் இவனுக்கு அந்த ஜாதி முக்கியமாகப்படுது.